ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணக்க வேற லெவலில் ஒரு சிக்கன் குழம்பு பண்ணலாமா? அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 4லேருந்து 5 வரமிளகா ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய், 3 வெள்ளைப்பூடு, ஒரு பீஸ் இஞ்சி, 10-15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பவுடர் கூட இதையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய், கொஞ்சமா சோம்பு, கறி லீவ்ஸ், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துல சிக்கன் இந்த மாதிரி தண்ணி விட்டு வெந்து வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நம்ம 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா தேங்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கசகசா, கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த பேஸ்ட் சிக்கன் குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண ஒரு 5 மினிட்ஸ்லயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.